ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் நல்ல கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. மீண்டும் உங்கள் யாவருக்கும் இந்த 2019ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு என்று சொன்னால், இயேசுவின் இளமை பருவம். என்ன தலைப்பு? இயேசுவின் இளமை பருவம். இப்போ தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம ஆசரித்து முடித்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவருடைய இளமை பருவத்தை குறித்து நாம் தியானித்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும் என்று தான் எண்ணுகிறேன். இந்த 2019ஆம் ஆண்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சரி, பாயிண்ட் நம்பர் 1, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இவ இயேசு பிறந்து எவ்வளவு காலமாகிறது? 8 நாள். எப்படி சொல்லுகிறீர்கள்? அதிலே போட்டிருக்கு. அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. என்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ அது முதல் தான் கிபி ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் இயேசு வந்து பிறந்தாரே அன்று முதல் கிபி அல்ல. அவர் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் தான் கிறிஸ்துவுக்கு பின் ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, 2 ஏற்பாடுகளை கொண்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். இயேசு பிறந்த காலமும் பழைய ஏற்பாட்டு காலம்தான். அவர் வாழ்ந்த காலமும் பழைய ஏற்பாட்டு காலம்தான். அவர் மரித்த காலமும் பழைய ஏற்பாட்டு காலம்தான். என்றைக்கு இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றுதான் புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அந்த கர்த்தராக இயேசு புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். அதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இயேசு வளர்க்கப்படுகிறார். ஆகையினால் 8ஆம் நாள் அவர் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? பிறந்த எந்த ஒரு ஆண் பிள்ளையும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆகையினால் 8ஆம் நாளிலே கர்த்தராகிய இயேசு, குழந்தையாகிய இயேசு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் புதிய ஏற்பாட்டு காலம். நமக்குள்ளும் இன்றைக்கும் விருத்த சேதனம் அவசியமே. எப்படிப்பட்ட விருத்த சேதனம்? ரோமர் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக யூதனாயிருக்கிறவன் யூதன் அல்லன், புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் இல்லை. புறம்பாக மாம்சத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். போதும், நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், புறம்பாக யூதர்களாக இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே யூதர்கள் அல்லர். வெளியரங்கமாக சரீரத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் கிடையாது. ஆனால் உள்ளத்திலே யூதனாக இருக்கிறவன் தான் யூதன். பரிசுத்த ஆவியினால் இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம்.
இன்றைக்கும் முஸ்லிம்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அல்லர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் மாம்சத்தின்படி யூதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் யூதர்கள் அல்லர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? ஆவியினாலே, அதாவது பரிசுத்த ஆவியினாலே இருதயத்தை விருத்த சேதனத்துக்கு உட்படுத்துகிற பொழுதுதான் நாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள். அவர்களே யூதர்கள், அவர்களே இஸ்ரவேலர்கள், அவர்களே ஆபிரகாமின் சந்ததியினர், அவர்களே யாக்கோபின் குடும்பத்தினர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களோ? நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களோ? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். நல்லா கவனிங்க. பேதுரு கேட்கிறான், இயேசுவே, இந்த உவமையின் கருத்து எங்களுக்கு தெரியவில்லை, அதை சொல்லும். இயேசு சொல்லுகிறார், இதை கூட நீங்கள் அறியவில்லையா? வாய்க்குள்ளே போகிற எந்த காரியமும் ஆசன வழியாக வெளியே போய்விடும். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருக்கிறதே, வாயிலிருந்து புறப்படுகிற காரியங்கள் இருக்கிறதே, அவைகளெல்லாம் வெறும் வாயிலிருந்து வரவில்லை, இருதயத்திலிருந்து வருகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஓகே. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், ஒன்று பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்லா கவனிங்க. எந்த பாவமும் இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. கண்கள் தவறு செய்யலாம், கரங்கள் தவறு செய்யலாம், கால்கள் தவறு செய்யலாம். சிந்தனையின் மூலமாக அல்லது உணர்வின் மூலமாக அல்லது வாயின் வார்த்தைகளின் வழியாக பல பாவங்களில் நாம் சிக்கி கிடக்கலாம். எல்லா பாவங்களின் ஒட்டுமொத்த ஊற்று இருதயமாகத்தான் இருக்கிறது. பொல்லாத சிந்தனை, அசுத்தமான சிந்தனை, சகோதரர் சொன்னது போல விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், அதை செய்வதை பார்க்கிலும் அதற்கு முன்பதாகவே சிந்தனையிலே வருகிறதே, அந்த சிந்தனையை கொண்டு வருவதும் இருதயமே. ஆகையினால்தான் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு, தேவ ஆவியினால் உந்தப்பட்டு பவுல் எழுதுகிறார், இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அன்பு நிறைந்த இயேசு கோப கணையோடு அவர் பயங்கரமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி எறிந்து போடு, உன் கரம் உனக்கு இடரல் உண்டாக்கினால் தரித்து போட்டு விடு, உன் கால்கள் உனக்கு இடரல் உண்டாக்கினால் வெட்டி போட்டு விடு. எல்லா உறுப்புகளும் நன்றாக இருந்து நீ பாவம் செய்து நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும், அவயவங்களிலே சில பிரச்சனைகளோடு ஊனனாய் அல்லது சப்பானியாய் அல்லது ஒற்றை கண்ணனாய் நீ பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்தால் அதுவே சிறந்தது என்று இயேசு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எந்த பாவத்திலே விழுந்து கிடக்கிறோமோ அந்த பாவத்தை இருதயத்திலிருந்து வெட்டி போடுவதே விருத்த சேதனம். ஒருவேளை 2018 கடைசி வரைக்கும் நாம் வாழ்ந்து விட்டோம், 19ஆம் ஆண்டிலும் ஒரு சில தினங்களை நாம் கடந்து விட்டோம். இன்னமும் சில பாவங்கள் எனக்குள் இருக்கத்தான் செய்கிறது, அல்லது இன்னமும் சில பாவங்களிலே நான் விழுகிறேன், அவருடைய கிருபையினால் எழுந்திருக்கிறேன், மீண்டும் விழுகிறேன். இப்படி எவ்வளவு ஆண்டுகள் இன்னும் தொடர்ந்து நாம் வாழ போகிறோம்? அதைவிட அந்த பாவத்தை இருதயத்திலிருந்து வெட்டி போட்டு விட்டால்
அந்த விருத்த சேதனத்திற்கு நம்மை உட்படுத்தி விட்டால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறுகிறோம், ஆவிக்குரிய யூதர்களாக மாறுகிறோம், விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமின் சந்ததியினராக மாறிவிடுகிறோம், யாக்கோபின் குடும்பத்தாராக மாறிவிடுகிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எந்த பாவத்திலே நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்களோ, எந்த பாவம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுமாற செய்கிறதோ, இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் விருத்த சேதனத்திற்கு உட்படுத்த விரும்புகிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை என் இருதயத்திலிருந்து வெட்டி போட விரும்புகிறேன். தேவ ஆவியானவரே, கிருபையாக என் மேல் இறங்கும் என்று சொல்லுங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களாக நம்மை இன்றைக்கு மாற்றித்தான் இந்த சேப்பலிலிருந்து கீழே அனுப்புவார். அல்லேலூயா. செகண்ட் பாயிண்ட், இயேசுவின் இளமை பருவத்தில் முதலாவது சொன்னேன், அவர் விருத்த சேதனம் உள்ளவர், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது, அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு, முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும், முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும், கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், அவரை, அதாவது இயேசுவை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி, ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது, ஒரு ஜோடு காட்டுப்புறாக்களையாவது, 2 புறா குஞ்சுகளையாவது, 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும், பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவரை, அதாவது இயேசுவை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க சரியா பதில் சொல்லணும். அந்த 22ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு பெற்றோர் இயேசுவை எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இப்பொழுது சொல்லுங்க, இயேசு பிறந்து எவ்வளவு காலமாகிறது? தெரியல. முதல்ல சொல்லிட்டுங்க 8 நாள் அதில் போடப்பட்டிருந்தது, இதில் போடப்படலை, ஆனால் இன்டைரக்டாக இருக்குது. அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் அதில் தான் இருக்குது. இப்போ இயேசு பிறந்து எவ்வளோ காலமாகிறது சொல்ல முடியலை. லேவியராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால், அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாய் இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாய் இருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்தசேனம் பண்ண கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையில இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. நல்லா கவனிங்க. தொடர்ந்து கீழே இருக்கிறது நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கணும். இப்ப எல்லாத்தையும் வாசிக்க நேரம் ஆயிரும். நல்லா கவனிங்க. ஒரு ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றால் முதலாவது ஒரு 7 தினங்கள், அதன் பிறகு எத்தனை தினங்கள்? 33 தினங்கள். ரெண்டையும் டோட்டல் பண்ணா 40 தினங்கள் அந்த ஸ்திரீ தீட்டாக இருக்க வேண்டும். அந்த 40 தினங்கள் சுத்திகரிப்பின் நாட்கள் அவளுக்கு முடிந்த பின்னர் அந்த ஆண் பிள்ளையை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவள் செல்லலாம். அது வரைக்கும் செல்லக்கூடாது. இது இன்றைக்கு பொருந்தாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதுதான் நியதி. காரணம், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ஒரு பெண் ஆண் குழந்தையை பெற்றால் 40 தினங்கள் அவள் தீட்டுள்ளவளாக இருக்க வேண்டும். அதே சமயம் தொடர்ந்து நீங்க வாசி பாருங்க, பெண் குழந்தையை பெற்றால் எத்தனை தினங்கள்? 80 தினங்கள். நீங்க டோட்டல் பண்ணி பாருங்க. 80 தினங்கள் அவள் தீட்டுள்ளவளாக இருக்க வேண்டும். சரிதானா? அந்த நாட்கள், சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்த பின்னர் தான் அந்த குழந்தையை பரிசுத்த ஸ்தலத்திற்கு, தேவாலயத்திற்கு அல்லது ஆசரிப்பு கூடாரத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். இப்போ நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த சுத்திகரிப்பின் நாட்கள் மரியாளுக்கு முடிவடைந்து விட்டது. மரியாள் பெற்றது ஆண் குழந்தை. இப்போ இயேசு பிறந்து எவ்வளவு காலமாகிறது? 40 நாட்கள் ஆகிறது. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க.
தொடர்ந்து அந்த 22 வசனத்திலிருந்து நம்ம வாசிட்டோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடியே முதற் பேரான எந்த ஆண் குழந்தையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறபடியே அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். ஆலயத்திற்கு போய் அவரை என்றால் இயேசுவை தேவனுக்கென்று பெற்றோர் ஒப்பு கொடுத்தார்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? முதற் பேரான எந்த ஆண் குழந்தையும் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆகையினால் அந்த குழந்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம் நியாயப்பிரமாண காலத்தில் வாழவில்லை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாழ்கிறோம். முதற் பேரான ஆண் குழந்தை மட்டுமல்ல, பெண் குழந்தையும், இரண்டாவது குழந்தை, எத்தனை குழந்தை ஆனாலும் சரி, பெற்றோர் உட்பட, வயோதிபர்கள் உட்பட நாம் எல்லாருமே கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலம். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. வார்த்தை கவனிங்க. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் என்னதான் தேவனை துதித்தாலும், என்னதான் தேவனை ஆராதித்தாலும், எவ்வளவு மணி நேரம் அந்நிய பாஷைகளை பேசினாலும் அது ஆராதனை தான். ஆனால் பூர்ணமான ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்கிறதே, அதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கெல்லாம் ஒரு பரிபூர்ண ஒப்பு கொடுத்தல் நமக்குள் இராது. ஏதோ இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம், இல்லை என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் என்பதின் அடிப்படையில் அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஏதேதோ சில காரியங்களை பிடித்துக்கொண்டு இயேசுவை நாம் அங்கீகரித்து விடுகிறோம். ரட்சிப்பு நமக்குள் ஆரம்பித்து விடுகிறது. அவ்வளவுதான். நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய சரீரம் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதரர் அவங்க நிறைய வசனங்களை சொன்னாங்க. பவுல் எழுதுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன், என்றைக்கோ நான் மரித்து போனேன், இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன். பவுலாகிய நான் அல்ல, நான் மரித்து போனேன், இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவரே, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ரட்சிப்பிற்குள் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பழைய மனுஷனை கொன்று, சிலுவையிலே அடித்து கொன்று அவனை அடக்கம் பண்ணுகிறானோ அவனே ரட்சிக்கப்பட்டவன். சரியான மரணத்தை நம்முடைய வாழ்விலே நம்ம அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் நான் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வரவில்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் என் பழைய மனுஷன் மரித்திருக்க வேண்டும். இன்னும் கூட வேதம் சொல்லுகிறது, என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே நான் அறைய வேண்டும். இன்னும் வேதம் சொல்லுகிறது, இந்த உலக வழிபாடுகள், இன்னும் உலகத்தையே பிடித்து சிலுவையிலே அறைந்து விடுவது. நானும் உலகத்துக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரம் ஜீவனுள்ள ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், பலி என்று சொன்னால் ஒரு மிருகம் மரித்து போகிறது, அல்லது சில பறவைகள் மரித்து போகிறது, அதை நாம் கொன்று விடுகிறோம், அதுதான் பலி. அதுபோல நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பழைய மனிதனை நாம் கொல்ல வேண்டும், பழைய மனிதனை நம்ம அழிக்க வேண்டும். அதனால தான் நடராஜமுல்லர் பாடுறார். எப்படி பாடுறாரு? ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தையே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேனையனே சுட்டரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தம்மை மாற்றிடுமே. சுட்டரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தம்மை மாற்றிடுமே.
சரீரமும் ஆண்டவா உமக்கே படைக்கின்றே. ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேன் ஐயனே. அல்லேலூயா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருங்க. இனிமே நான் அல்ல, என் எண்ணப்படி அல்ல, என் சித்தத்தின்படியும் அல்ல, என் விருப்பத்தின்படியும் அல்ல, அவர் என்னை எப்படி இயக்குகிறாரோ அப்படியே நான் வாழுவேன். இதுதான் பூரண ஒப்பு கொடுத்தல். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இயேசு முதற்பேரான ஆண் பிள்ளை ஆகையினால் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டு காலம். நம் அனைவருமே நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கூட அந்த லூக்கா 2 அதிகாரம் 22 நான் வாசித்ததில் இன்னொரு காரியம் இருக்கு. நியாயப்பிரமாணத்தின்படியே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த யோசேப்பும் மரியாளும் 2 காட்டுப்புறாக்களையோ அல்லது 2 புறா குஞ்சுகளையோ எடுத்துக்கொண்டு பலி செலுத்துகிறார்கள். இயேசுவை ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக அவர்கள் கொண்டு சென்றது காட்டுப்புறாக்கள், புறா குஞ்சுகள். நான் ஏற்கனவே சொன்னேன், லேவியராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒரு ஸ்திரீ யாரை பெற்றாலும் அந்த குழந்தையை பரிசுத்த ஸ்தலத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் போது பலியிடும்படிக்கு 1 வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு செல்ல வேண்டும். சக்தி இல்லை என்றால் காட்டுப்புறாக்களை கொண்டு செல்லலாம், புறா குஞ்சுகளை கொண்டு செல்லலாம். இந்த மரியாள், இந்த யோசேப்பு 1 வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு சென்றிருக்க வேண்டும். சக்தி இல்லை, பணம் இல்லை, ஆட்டுக்குட்டி இல்லை. ஆகையினால் இவர்கள் கொண்டு சென்றது புறா குஞ்சுகள், காட்டுப்புறாக்கள். நல்லா கவனிங்க. நம்மகிட்ட பணம் இருக்கோ பொருள் இருக்கோ, சக்தி இருக்கோ சக்தி இல்லையோ, சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. 3வது காரியம், இயேசுவின் இளமை பருவத்தில் 3வது காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 7:15. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும், நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது வருமட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அவர், அதாவது இயேசு, வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். நல்ல கவனிங்க. சின்ன பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். எது பரிசுத்தம் எது பாவம் அவர்களுக்கு தெரியாது, எது சரி எது தவறு தெரியாது. ஆனால் பெற்றோரோகிய நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், அவ்வளவுதான். பெற்றோர் சொல்லுகிறார்கள் இது சரி இது தவறு, பெற்றோர் சொல்லுகிறார்கள் இது பரிசுத்தம் இது பாவம். நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட 12, 13, 14 அந்த வயது வருகிற பொழுது அவர்களுக்கே தெரிந்து விடுகிறது எது சரி எது தவறு, எது நன்மை எது தீமை, எது பாவம் எது பரிசுத்தம். நல்ல கவனிங்க. ஒரு பக்கம் 100% இயேசு தேவகுமாரனாக கடந்து வருகிறார், இன்னொரு பக்கம் 100% அவர் மனுஷகுமாரனாகவும் கடந்து வருகிறார். அதனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறான், இந்த இயேசுவுக்கு கூட நன்மை தீமை அதை அறிந்து கொள்ளக்கூடிய வயது அவருக்கு வருமட்டும் அவர் சாப்பிட்டது எது? வெண்ணையும் தேனும். நிறைய பேருக்கு இயேசு எதை சாப்பிட்டார் தெரியாது. அவர் தன்னுடைய இளமை காலத்தில் அவர் சாப்பிட்டது வெண்ணையும் தேனும். இயேசுவே சொல்லியிருக்கிறார், யோவான் ஸ்நானகன் ஒன்றும் புசியாதவனாக வந்தான், ஆகையினால் எல்லாரும் அவனை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மனுஷகுமாரனாகிய நானோ அப்படி அல்ல, போஜனமான பண்ணுகிறவனாக வந்தேன். என்னை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? போஜன பிரியன் என்று. நல்ல கவனிங்க. 2 விதமான ஃபுட்டை நம்ம எடுத்துகிறோம். ஒன்று உலக பிரகாரமான உணவு, இன்னொன்று ஆவிக்குரிய உணவு. இந்த 2 ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம மருத்துவர் ஐயாட்ட கிட்ட ரொம்ப நல்லாவே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும்.
இயேசு வெண்ணெயை சாப்பிட்டார், ஆனால் அவருக்கு என்னமோ கொலஸ்ட்ரால் வரலை. காரணம் என்னன்னா, அவர் எப்பவும் ஒரே வாக்கிங் தான். சரிதானா? எப்பவும் ஒரே வாக்கிங், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே. சமுத்திரம், அதில் மட்டும்தான் அவர் படகை பயன்படுத்தினார். அதுலேயும் அவரால் நடந்து செல்ல முடியும், நடந்து சென்று காண்பித்தார். நல்லா கவனிங்க. மற்றபடி நடைபயணம் ஆகையினால் அவ்வளோ வெண்ணெய் சாப்பிட்டாலும் அவருக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, வரவில்லை. அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய மருத்துவர் நம்ம பார்த்து நம்மளை சொல்கிறாங்க, நீங்கள் வாக்கிங் போங்க, வாக்கிங் போங்க அப்படின்னா எது சாப்பிட்டாலும் கொலஸ்ட்ரால் வராது. அல்லேலூயா. இயேசு என்றால் ஒரு கோழையை போன்று அல்ல சாதாரணமானவரை போன்று ஒரு எளிமையான ஒரு தோற்றத்தோடு நம்முடைய ஜீசஸ் ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சிருப்போம். அதே போல ஒரு பக்கம் கழுத்தை சாய்த்து கொண்டு அப்படி இருக்கிறவர் கிடையாது. தன்னந்தனியனாய் கயிற்றை சாட்டையாக்கி தேவாலயத்திற்குள் சென்று அத்தனை பேரையும் அடித்து துரத்தக்கூடிய வல்லமை பொருந்திய வைரம் வாய்ந்த உடல் வலுவை பெற்றவர் தான் கர்த்தராகிய இயேசு. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆகையினால் சரீர பிரகாரமான உணவிற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், அதோடு நின்று விடாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தை எனக்கு எப்படி இருந்தது, நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருந்தது. பொதுவாக நியூ இயர் வந்துட்டாலே அநேகர் தீர்மானம் எடுப்பார்கள். ஜனவரி 1ஆம் தேதி ஆதியாகமம் 1 ஆரம்பிப்பார்கள். டிசம்பர் 31 எப்படியாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22க்கு வந்துவிட வேண்டும். அதற்கு சில 3 அதிகாரம், சில 2 அதிகாரம், சில 4 அதிகாரம் இப்படிலாம் அட்டவணைப்படுத்தி வாசிப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் சொல்கிறது என்னுடைய பறவையில் சரிதான், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கவனிங்க. நீங்கள் ஜனவரியில் ஆரம்பிக்கிற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 365 நாள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து டிசம்பர் 31 வேதத்தை முடிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோமே, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் விளங்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்தியா மேப் எடுத்துக்கிடுவோம். மேலே பாருங்கள் ஜம்மு காஷ்மீர், கீழே சவுத்தில் கடைசி என்னது இருக்குது, கன்னியாகுமரி. சரிதானா? மேற்கு பக்கம் என்ன இருக்குது, கிழக்கு பக்கம் என்ன இருக்குது, மேப்பை பார்க்கவே நம்மளால் கொஞ்சம் சொல்ல முடியும். வேர்ல்டு மேப் எடுத்துக்கோங்க. சரிதானா? நம்ம சகோதரர்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, கலிஃபோர்னியா நான் நினைக்கிறேன். அது நமக்கு மேற்கத்திய நாடு, மேற்கத்திய நாடுன்னா அங்கே அமெரிக்க கண்டம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். சரிதானா? கிழக்கு என்ன இருக்குது, வடக்கு என்ன இருக்குது, தெற்கு என்ன இருக்குது, மேப்பு பார்க்காமலேயே நம்ம உள்ளத்தில் நம்முடைய எண்ணங்களிலே மேப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, என்னென்ன இருக்குங்கிறது ஒரு அவுட்லைன், ஒரு ஸ்கெட்ச் நமக்கு நன்றாக தெரிந்து விடுகிறது. நான் சொல்லுகிறேன், 2 மாதம் எடுத்துக்கொள்ளுங்கள், மேக்சிமம் 3 மாதம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளி வரைக்கும் ஒரு முறை நீங்கள் முடிச்சிருங்க. அப்போதான் ஒரு மேப்பு போல் என்னென்ன இருக்குது, என்னென்ன காலத்தில் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாசித்தால், நீங்கள் டிசம்பர் வந்த பிறகு இதுக்கு முன்னே என்னென்ன சம்பவங்கள்லாம் ஆரம்பத்திலேருந்து அப்படி கோர்வே சொல்லி பாருங்கள், நிறைய மறந்துடும். சரிதானா? 3 மாதத்திற்குள் இல்லை என்று 2 மாதத்திற்குள் ஒரு முறை வேதத்தை முடிங்க. அதுக்கு பிறகு ஆழமாக கொஞ்சம் சின்ன சின்ன பேசேஜாக எடுத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இயேசு வெண்ணையையும் தேனையும் சாப்பிட்டது போல மாம்சத்திலேயும் சரியான உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். அவரை போல் வாக்கிங் போகலைன்னா இப்படி வெண்ணையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் ஆவிக்குரிய ரீதியிலும் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நான் சொன்னது போல் 2-3 மாதத்தில் வேதத்தை நீங்கள் முடியுங்க, நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்கும். அல்லேலூயா. 4th பாயிண்ட், இயேசுவின் இளமை பருவத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய போதுன்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. பிள்ளை வளருது, ஓகே, பிள்ளை வளரதான் செய்யும், அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இயேசுவாகிய பிள்ளை வளர வளர அவருக்குள் ஊற்றப்பட்டிருந்த அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியினால் தானே அவர் உற்பத்தி ஆனார். அந்த ஆவிக்குள்ளும் அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆவியிலே வளர்ச்சி வேண்டும். பொதுவாக ஆரம்ப நாட்களில் என்ன தெரியும், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினால் நான் அந்நிய பாஷையை பேசுவேன், அவ்வளவுதான் தெரியும். அநேகர் கிண்டல் அடிப்பாங்க, இந்த மனிதன் சொன்ன 4 வார்த்தையே திரும்ப திரும்ப தான் பேசுவான், அல்லது இந்த பெண் சொன்ன 3 வார்த்தையே மீண்டும் மீண்டும் பேசுவாள். ஏன் இப்படி சொல்கிறார்கள்? வளர்ச்சியின்மை. வயது வளர வளர
ஆண்டுகள் உருண்டோட உருண்டோட நமக்கு வயது ஏற ஏற நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்திலும் ஆவியிலும் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிகள் நிரப்பப்பட வித்தியாசமான பாஷைகளை அவர் நமக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் பேசுகிற அந்நிய பாஷையை வைத்துவிட்டு எனக்குள் எவ்வளவு வளர்ச்சி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. என்னை தட்டி பார்த்தால் அல்லது என்னை குட்டி பார்த்தால் எனக்குள்ள வெளிப்படுகிற பரிசுத்தமே என்னுடைய ஆவியின் வளர்ச்சி. அல்லேலூயா. அதே போலத்தான் உங்களுக்கும் இந்த ஆவியானவருக்கு பெயரே பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் வளர 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 உங்களை பிடித்து பாவத்திலே தள்ளினாலும், பூனைக்குட்டியை பிடித்து சாக்கடையிலே போடுங்கள், எழுந்து விடும். ஒரு ஜம்ப் பண்ணி எழுந்து வரும். தன்னுடைய நாவினால் அப்படியே நக்கி நக்கி எல்லா அசுத்தத்தையும் எடுத்து விடும். பன்றி குட்டி நீங்கள் தள்ளவே வேண்டாம், பார்த்தாலே போய் விழுந்து கிடக்கும். சரிதானே? நல்லா நீங்கள் கவனித்து பாருங்க. அப்போ பரிசுத்தாவிக்குள் இயேசு வளர வளர ஆவியிலும் வளர்ந்தார் என்று சொன்னால் உங்களுடைய பரிசுத்தத்தின் அளவை நீங்களே சோதித்து பாருங்களேன். நம்ம பிரதர் சொன்னாங்க, எந்த அளவு நம்ம சிந்திக்கிறோம். தவறான காரியத்தை நாம் சிந்தித்தால் 30 வினாடியிலே நின்றுவிட வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும், ஒரு யூ-டர்ன் போட்டுறணும். அல்லேலூயா. உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெர்சன்டேஜ் நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டிற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2019 வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, ஆண் குழந்தை பிறக்குமா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அதெல்லாம் எல்லாம் கிடைக்கும். இது இயேசுவை தேடத்தான் கூட கிடைக்கும். எல்லாரும் இயேசுவை தேடி தேடி எவ்வளவு நன்மைகளை பெறுகிறார்கள். அப்படி என்றால் அம்பானி இயேசுவை தேடியா இவ்வளவு செல்வாக்கோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இல்லையே. இயேசுவை தேடவில்லை என்று சொன்னாலும் பணம் கிடைக்கும். இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னாலும் பொருள் கிடைக்கும். இயேசுவை அறியாமல் வாழ்ந்தாலும் திருமணம் நடக்கும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அளவீடு கிடையாது. அல்லேலூயா. எது அளவீடு? நமக்குள் இருக்கிற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, நமக்குள் இருக்கிற ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, நமக்குள் இருக்கிற ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, தேவ அழைப்பு இருக்கிறது, தேவ நோக்கம் இருக்கிறது. அதுதான் அளவீடு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் வளர வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 16:13 என்று எண்ணுகிறேன். வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பாருங்க, ஆவியிலே ஒரு வளர்ச்சி என்று சொன்னால் வேதம் என்ன சொன்னாலும் அது என்னை கீழ்ப்படிய வைக்கும். நான் ஒரு வசனத்திற்கு அல்ல, எல்லா வசனத்திற்கும் நான் கீழ்ப்படிவேன். சத்திய ஆவியானவரை நான் பெற்றிருந்தால், அதிலே ஒரு தேறின ஒரு வளர்ச்சி எனக்குள் இருந்தால், அந்த ஆவியானவர் எல்லா சத்தியத்துக்குள்ளும் எல்லா வசனங்களுக்குள்ளும் என்னை நடத்தி விடுவார். இன்னும் கூட 8ஆம் வசனத்தை பாருங்களேன். அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் எனக்கு ஒரு வளர்ச்சி இருந்தால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு வரும். நீதியை குறித்து கண்டித்து பேசக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து உங்க குடும்பத்துக்கும் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் வருதான்னு பாருங்க. வரவில்லை என்று சொன்னால் அந்த வளர்ச்சியை நோக்கி இந்த 2019 நாம் நகருவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது மட்டுமல்ல, ஞானத்தினால் நிறைந்தது. வீட்டு போய் வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பவுல் எழுதுகிறார், கொரிந்து சபையே, உங்களுக்கு புத்தி இல்லையே, நீங்கள் புத்தியினராக இருக்கிறீர்களே, மரித்தோர் எப்படி உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று கேள்வி கேட்கிறீர்களே, மரித்த சரீரம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியவில்லையே. மனிதர்களின் மாம்சம் வேறு, மிருகங்களின் மாம்சம் வேறு, பறவைகளின் மாம்சம் வேறு, ஊரும் பிராணிகளின் மாம்சம் வேறு. மகிமையிலே நட்சத்திர கூட்டங்களை பார்த்தால் கூட ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் மகிமையிலே வித்தியாசம் உண்டு. அதே போலத்தான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும். எப்படி ஒரு நெல்மணியை விதைக்கிறோமோ நெற்செடி அதிலிருந்து வருகிறது, கோதுமை மணியை விதைக்கிறோம், கோதுமை செடி வருகிறது, கீரை விதையை விதைக்கிறோம், கீரை செடி வருகிறது. அதே போலத்தான் மகிமையிலே நாம் எழுந்திருக்கும் போதும் மகிமையிலே ஒருவரை விட இன்னொருவருக்கு வித்தியாசம் உண்டு. ஒட்டுமொத்தத்திலே மரித்த சரீரம் எழுந்திருக்கும் பொழுது அது பலமுள்ள சரீரமாக, ஆவிக்குரிய சரீரமாக,
இயேசுவின் சாயலை அணிந்த சரீரமாக, அழிவே இல்லாத சரீரமாக அது எழுந்திருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் கிரீடங்கள், பலவிதமான காரியங்கள் இருக்கிறதே. ஒருவரை காட்டிலும் இன்னொருவர் மகிமை உள்ளதாக, அவர்களை காட்டிலும் இன்னொருவர் மகிமை உள்ளதாக, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அநேக வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், எது ஞானம்? வேதத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்வதே ஞானம். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே வளர வளர ஞானத்திலும் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இன்னும் கூட 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அறிவில்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? நித்திரை அடைந்தவர்களை குறித்து, மரித்து போனவர்களை குறித்து கலங்கிக் கொண்டே இருப்பார்கள். நல்லா கவனிக்கணும். என் பிள்ளைகள் மரித்து போனார்கள், அல்லது மனைவி மரித்து போனால், அல்லது கணவன் மரித்து போனால், இன்னும் ஆறுதல் இல்லை. எந்த ஊழியர்கள் எத்தனை ஆண்டுகள் வீட்டுக்கு போனாலும் ஆறுதலை தாரும், ஆறுதலை தாரும். அறிவு இருந்தால், ஞானம் இருந்தால், அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துவிடும், என் இயேசு வரும்போது அவர்களை கொண்டு வருவார். இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இதான் ஞானம். கரங்களை தேற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இன்னொரு ஞானத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. சபைக்கு பவுல் எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, அதாவது அறிவே இல்லாத சபையோரே, அப்படி சொல்லிவிட்டு ஒரு காரியம் சொல்லுகிறார். வேறொருவன் மாம்சத்துக்கு ஏதுவான ஒரு உபதேசத்தை உங்கள் நடுவிலே கொண்டு வந்து விட்டான், அதை சரியான உபதேசம் என்று நீங்கள் பற்றி கொண்டீர்கள். பவுலாகிய நான் கேட்கிறேன், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின உங்களுடைய ஓட்டத்தை மாம்சத்திலே கொண்டு போய் முடிக்க போகிறீர்களோ? இந்த அளவுக்கு நீங்கள் புத்தியினரா? அப்ப ஞானம் இறங்கி வருகிற பொழுதுதான் ஒரு பிரசங்கத்தை வேறு விரித்து பார்க்க தெரியும். தேவ ஞான பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை நாம் பெறுகிற பொழுதுதான் எந்த ஊழியர் பேசினாலும் இது சரியான வார்த்தை தானா என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அதற்கு தேவை ஞானம். அப்ப இந்த 2019 நீங்கள் வளரக்கூடிய ஒரு காரியம் உண்டு, தேவ ஆவியிலும் தேவ ஞானத்திலும். இயேசு அப்படி வளர்ந்தார். அல்லேலூயா. எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? 4. 5th பாயிண்ட், இயேசுவின் இளமை பருவத்தில் 5வது பாயிண்ட். 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:41. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும், இயேசுவின் தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். பஸ்கா பண்டிகை ஆசரிக்க எருசலேமுக்கு போவார்கள். நல்ல கவனிங்க. கலிலேயா நாட்டில் தான் நாசரேத் இருக்கிறது. அங்குதான் மரியாள், யோசேப்பு, இயேசு இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இவர்கள் யூதேயா நாட்டில் உள்ள எருசலேமுக்கு போகிறார்கள். அங்குதான் தேவாலயம் இருக்கிறது. அங்கு போய் பண்டிகை ஆசரித்து விட்டு மீண்டும் திரும்பி வருவார்கள். இப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவருக்கு 12 வயதான போது, இப்போ இயேசுக்கு எத்தனை வயது? 12 வயது. இந்த வயதிலே பெற்றோர் இயேசுவை கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து அழைத்து கொண்டு யூதேயாவில் இருக்கிற எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். பண்டிகை முடிந்து விட்டது. இப்பொழுது வீடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் எண்ணுகிறார்கள், பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இயேசு வந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் இயேசு வரவில்லை. அவர் எருசலேமிலேயே தங்கிவிட்டார். 3 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ வாசிங்க பிரதர். 46 நினைக்கிறேன். 3 நாளைக்கு பின்பு, 3 நாட்களுக்கு பின்னர் அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த 12 வயது சிறுவனாகிய இயேசு 3 நாளைக்கு பின்னர் எங்கு இருக்கிறார்? தேவாலயத்தில் இருக்கிறார். அப்புறம் போதகர் நடுவே இருக்கிறார். அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். யார் பேசுகிறதை கேட்கிறார்? போதகர் பேசுகிறதை கேட்கிறார். அப்புறம் அவர்களை வினாவும் கண்டார். அவர்களை வினாவும், அந்த போதகர்களை கேள்வி கேட்கவும் இயேசு தொடங்குகிறார். நல்ல கவனிங்க. இயேசுவின் இளமை பருவத்தில் 5வது காரியம் சொல்றேன். அவர் இருக்கிற இடம் தேவாலயம். அல்லேலூயா. வளர்ச்சி என்பது என்ன? வேலை இருக்கலாம், அநேக பழு நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நான் தேவாலயத்துக்கு போகிறேனா, நான் சபைக்கு போகிறேனா, இவ்வித கூடுகைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, அதுவே வளர்ச்சி. அல்லேலூயா. யார் நடுவே இயேசு இருக்கிறார்? சங்கீதம் 1:1 என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் நாம் எங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கு நின்று கொண்டிருக்கிறோம், யார் பேசுகிறதை கேட்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நல்ல கவனிங்க. அது மருத்துவமனையானாலும் சரி,
வெளியேனாலும் சரி, எந்த ஃபீல்டானாலும் சரி, 4 பேர் ஒரு 2 பேரை குறை சொல்லி எதையாவது பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோமா? பரியாசம் பண்ணுகிற சில மக்களோடு நாம் நின்று கொண்டு இருக்கிறோமா? வளர்ச்சி என்பது என்ன? போதகர்களின் நடுவே, அதாவது கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே நாம் அமர வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அந்த போதகர் பேசுகிறதை இயேசு கேட்கிறார், அவர்களை இவர் வினாவுகிறார். சில நேரத்தில் ஊழியர்கள் தப்பாக சொன்னால் கூட இந்த இயேசு விட்டு விடுகிறவர் அல்ல. இவர் தானே மகா பெரிய ஊழியர். ஊழியர் கொள்ள அல்ல, ஊழியம் செய்யவே இறங்கினவர் அல்லவா? ஊழியர்களின் தவறை கூட விட்டு விடாதவர் தான் கர்த்தராக இயேசு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர்களும் கேள்வி கேட்டு வினாவுகிறவர் தான் கர்த்தராக இயேசு. அப்போ வளர்ச்சி என்பது என்ன? தேவாலயத்துக்கு முக்கியத்துவம், அதாவது ஆவிக்குரிய கூடுகைக்கு முக்கியத்துவம். எங்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? போதகர்கள் நடுவே, ஊழியர்கள் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறோமா? யார் பேசுகிறதை கேட்கிறோம்? உலகத்திலிருந்து வருகிற சத்தத்தையா, நம்முடைய மாம்சத்தின் சத்தத்தையா, ஊழியர்களின் வாயிலிருந்து பிறக்கிற சத்தத்தையா? அது மட்டுமல்ல, நாமும் சாமானிய மனிதனாக இருந்தாலும் ஊழியராக இருந்தாலும் தேவ வார்த்தையை அவர்களுக்கும் நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். இயேசுவை போல இந்த 12 வயதில் இருந்த அந்த இளமை பருவ ஒரு வளர்ச்சி, ஒருவேளை நமக்கு நிறைய வயதாக இருக்கலாம். அந்த 12 வயது வளர்ச்சி இன்றைக்கு வந்தால் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இது என்ன கொண்டு வருகிறது? அந்த போதகர்களின் நடுவே ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. மரியாளும் யோசேப்பும் பெற்றோர் இயேசுவை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். வேத வசனத்தினால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்படுகிற போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அப்படித்தான் சொல்லுகிறது. சத்திய வசனத்தினால் அவர் நம்மை ஜெனிப்பிக்கிறார். வார்த்தைகளினால் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிற போது வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆர்வம் வருகிறது. அந்த வார்த்தைகளை பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் வருகிறது. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வருகிறது. ஊழியர்கள் நடுவே அமரச் செய்கிற ஒரு ஆர்வம் வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை போல 2019 நம்முடைய வாழ்வில் பெருகட்டும். 5 காரியம் சொல்லியாச்சு. 6வது 6th பாயிண்ட், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, அப்பொழுது இயேசுவின் தாயார் இயேசுவை நோக்கி, மகனே மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்றாள். இதோ இதோ தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். மரியாள் சொல்லுகிறாள், மகனே இயேசுவே, ஏன் இப்படி செய்தாய்? 3 நாட்கள் ஆகிவிட்டதே, உன்னை தேடி விசாரத்தோடு கவலையோடு நாங்கள் வந்திருக்கிறோமே, ஏன் இப்படி செய்தாய்? இப்ப இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? இயேசு சொல்றாரு, எதுக்கு என்னை தேடணும்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறவன் என்பது உங்களுக்கு தெரியாதா? எது வளர்ச்சி? மனைவி சொல்லுவாள், இன்றைக்கு ஊழியமா? நான் சொல்வதை வைத்துவிட்டு என்னுடைய வீட்டில் அப்படி நடக்கிறது நீங்கள் தப்பாக நினச்சிட வேண்டாம். அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, எல்லாம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. சில வீடுகளே மனைவி சொல்லுவாள், ஊழியமா? இத்தனை மணியாகிவிட்டதே. அப்போ கணவன் சொல்ல வேண்டும், ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களிலே நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன் என்பது உனக்கு தெரியாதா? சில கணவன் சொல்லுவாங்க, இன்னைக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அது என்ன ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகட்டா என்ன? பெண்கள் சொல்லணும், நான் சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவள் என்று, இந்த உபவாச ஜெபம் அல்லது இந்த முழு இரவு ஜெபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பவள் என்று உங்களுக்கு தெரியாதா? இயேசு சொல்றாரு, தகப்பன் மரித்தா கூட நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவ்வளவு அவசரம் இயேசுவுக்கு. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? இயேசு 100% முக்கியத்துவத்தை பிதாவுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எல்லா சூழல்களும் நமக்கு சாதகமாக இருந்தால் நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லா சூழலும் சாதகமாக இருந்தால் நான் வேதத்தை தியானிப்பேன். எல்லா சூழல்களும் சாதகமாக இருந்தால் நான் ஊழியத்திலே பங்கு கொள்வேன். ஒரு நாளும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது, நீங்கள் தேவனுக்குள் வரவும் முடியாது, பரலோகம் வர முடியாது. எல்லா சூழ்நிலைகளையும் சரிதானா நீங்கள் படிக்கட்டாக ஏறி மேலே போகணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்துக்கு கீழே வாசி பாருங்க, அந்த தாய் தகப்பன் கூட
இயேசு இந்த சொல்லிய வார்த்தைகளை கேட்டு என்ன போட்டிருக்கு, வாசிங்க பிரதர். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. எப்படி உணர்ந்து கொள்வாங்க? இயேசு சொல்றாரு, எனக்கு உன்னை விட பிதாதான் முக்கியம். தாய் தகப்பன்மாருக்கு என்ன சொல்றாரு, என்னத்தையோ உளறிட்டு இருக்கிறாரு, உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதே போல தான் நம்ம வீட்டையும் நடக்கும். நாம் சொல்லுவோம், ஊழியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பவன், உனக்கு தெரியாதா? மனைவியால் விளங்கிக் கொள்ள முடியாது. நான் ஜெபம் பண்ண வேண்டும், உங்களுக்கு தெரியாதா? புருஷனால் விளங்கிக் கொள்ள முடியாது. விளங்கிக் கொள்ளவில்லை இருக்கட்டுமே, நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே. கரங்களை தட்டி ஆண்டவரை வகைப்படுத்தலாமா? அல்லேலூயா. 7வது பாயிண்ட் வாசிக்கலாம் பிரதர். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51 என்று எண்ணுகிறேன். 51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நல்ல கவனிங்க, இயேசுவின் இளமை பருவத்தில் 7வது காரியம், 7 தானே? 7. ஓகே. அவர் கீழ்ப்படிந்திருந்தார். எந்த பிள்ளையானாலும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நல்ல கவனிங்க, சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளெல்லாம் அடிக்க முடியாது. சில சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் எங்கள் பெற்றோர் எங்களை எப்படி அடித்து வளர்த்தாங்க தெரியுமா? ஏன் இன்னைக்கு ஏன் முடியலை? பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது, பிள்ளைகளை கோபமூட்டாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் உபதேசத்திலும் வளர்க்க வேண்டும். கோபப்படுத்தாதீங்க, ஓகே. எதை சொன்னால் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, கோபம் மூட்டாதீங்க, ஓகே. அதே சமயம் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை தேவை, உபதேசமும் தேவை. நான் உபதேசம் மட்டும்தான் கொடுப்பேன், சிக்ஷை கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் சரி கிடையாது. உபதேசமும் சிக்ஷையும் இணைந்து கொடுத்தால்தான் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான நிலைக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளை, சரிதானா? உண்மை சம்பவம் இது. ஒரு பிள்ளை 2ஆம் வகுப்பு படிக்கிறது, சரிதானா? 2ஆம் வகுப்பு படிக்கிறது. தகப்பன் திட்டுகிறார், இந்த பிள்ளை எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே விருப்பமில்லை என்று எங்கோ போய்விட்டது. பிள்ளையை காணோம். 1 மணி நேரம் குடும்பம் தேடுகிறது, சரிதானா? கடைசியில் பார்த்தால் அந்த 2 வயது குழந்தை பாத்ரூம்லேயே ஒளிந்து கிடக்கிறது. நல்ல கவனிங்க, சரிதானா? இந்த தாயார் சொல்லுகிறாள், இவ்வளவுக்கும் காரணம் என்னுடைய புருஷன் தான். அவர் தான் பிள்ளையை திட்டுகிறார், அவர் தான் அடிக்கிறார். அவர் இப்படி நான் முன்பே சொன்னேன், இப்படிலாம் சொன்னால் பிள்ளை ஓடி போய்விடும் என்று. நல்ல உண்மை சம்பவம். நான் சென்றேன், அந்த பிள்ளை கிடைத்த பின்னர் அந்த வீட்டிற்கு நான் சென்றேன். நான் சொன்னேன், பிள்ளை இருக்கும்போது தகப்பன் கண்டிக்கும் போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், நீங்கள் அடிக்கும் போது தகப்பன் அமைதியாக இருக்க வேண்டும். தகப்பன் அடித்து ஐயோ என் பிள்ளை அடிக்காதீர்கள், பருவ பிள்ளை எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. நாய்கள் என்று வைத்துக் கொள்வோம், வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய்களும் உண்டு, தெருவிலே ஓடக்கூடிய நாய்களும் உண்டு, சரிதானா? தெருவிலே ஓடுகிற நாயை கல்லுத்துக்கு எரிந்து பாருங்கள், அடித்து பாருங்கள், நம்மை கடிக்கும், குறைத்து கொண்டு ஓடி வரும். ஆனால் வீட்டு நாயை அடித்தால் நம் காலையிலே தான் விழுந்து கிடக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இள வயதில், சின்ன வயதில் பிள்ளைகளை சிக்ஷித்து பாருங்கள், அது ஓடி போகாது, சரிதானா? நம்ம காலில் தான் விழுந்து கிடக்கும். பெரியவர்களாக வந்த பிள்ளை சின்னதில் அடிக்காமல் ஒரு நாள் பெரியவனாக வரும்போது அடித்து நீங்கள் பாருங்கள், அது ஓடிவிடும். காரணம், நாம் வீட்டு நாயை போல வளர்க்கவில்லை, தெருநாயை போல வளர்த்து விட்டபடியினால். நல்ல கவனிங்க, பிள்ளைகள் என்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் ஆயிட்டு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எழுதி கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அடுத்தது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. 2 பகுதிகளையும் நீங்கள் வாசித்து பாருங்க. மனைவி என்று சொன்னால் புருஷனுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இன்னும் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து எழுதி கொள்ளுங்க. மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ பெரியவர்களோ சிறுவர்களோ சிறுமிகளோ நாம் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற பரம தரிசனத்திற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். மத்தேயு 28:16 வாசித்து பார்த்தால் இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். என்னிடத்தில் கேள்விப்பட்ட எல்லா வசனத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட. அந்த கடைசி பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அப்படிதான் நிறைய பேர் எடுத்துடுறாங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே, இந்த ஆண்டு முழு என்னோடு இருமாண்டவரே. எதுக்கு இருக்கணும் அவரு? அவர் சொல்றாரு, உலகமெங்கும் புறப்பட்டு போ, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, ஏன்ட கேள்விப்பட்ட வசனத்தை அவங்க கைக்குள்ள முடிக்க அவர்களுக்கு சொல்லு. அதுக்காக உன் கூட உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் நான் கூட இருக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய வேண்டாமா? ஒபே பண்ணணும். இயேசுவே ஒபே பண்ணுறாரு, சரிதானா? அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒபே பண்ண வேண்டாமா? நம்ம கணவனுக்கு மனைவியாகிய நாம் கீழ்ப்படிய வேண்டாமா? நம்ம பெற்றோருக்கு பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிய வேண்டாமா? கரங்களை திட்டாளர் வகைப்படுத்தலாமா? எட்டாவதும் கடைசியுமாக, ஒரே நிமிஷம்தான், சரிதானா? எட்டாவதும் கடைசியுமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், கடைசி வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும். அது ரெண்டும் பார்த்து, ஞானம் பார்த்தாச்சு, வளர்த்தி ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு தெரிந்தது தான். அப்புறம் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு சரீரத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார், ஞானத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார், தேவ கிருபையிலும் வளர்ந்தாராம். அல்லேலூயா. எது தேவ கிருபை? நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஒன்னே ஒன்றை சொல்றேன், வீட்டில் போய் வாசிங்க. யோவான் 1:14, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14 என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி. 1ஆம் வசனத்திலிருந்து வீட்டு போய் வாசித்து பாருங்க. பிதா, அதாவது தேவன், அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தையாகிய தேவன் இருக்கிறாரே, அவர் மாம்சமானார், அதாவது இயேசுவாக இந்த பூமியிலே பிறந்தார். அந்த இயேசு இப்ப கிருபையினால் நிறைந்து பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப கிருபை என்றால் இயேசுதான் கிருபை, தேவன் தான் கிருபை, பரிசுத்த ஆவியானவர் தான் கிருபை. நம்முடைய திரியேக தேவன் கர்த்தராகிய இயேசுவே கிருபையாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நான் தான் வாசல், எனக்குள்ள வந்துருங்க, அதோட நின்றாதீங்க, உள்ளும் புறமும் நீங்கள் மேய்ந்தால் நிறைய மேய்ச்சல் என்னிடத்துல இருக்கிறது. அப்போ இந்த 2019 இன்னும் இயேசுக்குள்ள உள்ள 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 பிரவேசிச்சு அனுதினமும் தேவ கிருபையில் இயேசுவை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. கிருபை சோரிந்திடுமே உமது கிருபை சோரிந்திடுமே, கிருபையின் அரசே சபையின் சீரசே, கிருபையின் அரசே சபையின் சீரசே, கிருபை சோரிந்திடுமே உமது கிருபை சோரிந்திடுமே, உன்னத பலனிய உன்னத பலனிய உண்மையுடன் நடக்க, உன்னத பலனிய உண்மையுடன் நடக்க, கண்மலை உம்மை பின்தொடர கிருபை சோரிந்திடுமே உமது கிருபை சோரிந்திடுமே, ஆயத்தமாகிடவே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே, ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே, மாயமான யாவையும் அகற்ற கிருபை சோரிந்திடுமே உமது கிருபை சோரிந்திடுமே, கிருபையின் அரசே சபையின் சீரசே, கிருபையின் அரசே சபையின் சீரசே, கிருபை சோரிந்திடுமே உமது
நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைங்க. அதிக நேரம் தேவனோடு சஞ்சரிங்க, தேவ கிருபை பெருகும். அல்லேலூயா. மனித தயவுன்னு இயேசு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். நான் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருப்பேன், மனுஷனுக்கெல்லாம் நான் சரியாக நடக்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. மனித தயவும் நமக்கு தேவை. நமக்கு மேல் இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், நம்மை விட கீழ்மட்டத்தில் இருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவங்க தயவும் நமக்கு பெருகத்தக்கதாக அவர்களையும் நம்முடைய அன்பின் கட்டுப்பாட்டிற்குள், அன்பின் வளையத்திற்குள் கொண்டு வரணும். எதுக்கு? அரசியல் பண்ணவா? இல்லையே. பாவம் செய்யவா? இல்லையே. கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு கொள்ள. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 8 காரியங்களை நாம் பார்த்தோம். இயேசுவின் இளமை பருவத்தில் 8 காரியங்களை பார்த்தோம். இந்த 8 காரியங்களையும் நம்ம அபியாசப்படுத்திட்டா இந்த 2019 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம வளர்ந்துடலாம். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சபை எந்த அளவுக்கு வளரணுமா? கிறிஸ்துவை போல வளரணுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்ம வளரணுமா? அவர் எந்த அளவு வளர்ந்திருக்கிறாரோ அதே போல நானும் வளர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, இந்த நடுராத்திரி வேளை அல்லது அதிகாலை வேளை, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை அமர்ந்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2019 முதல் மாதம் ஆரம்ப நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உங்களை போல நிறைவான வளர்ச்சிக்கு நேராக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்பாட்டிற்குள் நாம வரணும். எந்த பாவம் உங்களை விழத்தட்டுகிறது அதை இருதயத்திலிருந்து இப்ப வெட்டி போட்டுருங்க. இப்ப வெட்டி போடுங்க. என்ன பாவம் உங்களை கஷ்டப்படுத்துது? என்ன பாவத்தில் நீங்க விழுந்து விழுந்து எழுந்திருக்கீங்க? கண்ணீரோடு சொல்லுங்க, இந்த பாவம் தான் என்னை கஷ்டப்படுத்துது ஆண்டவரே, இந்த பாவம் தான் எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்கிறது ஆண்டவரே. என் இருதயத்திலிருந்து இப்போ அந்த பாவத்தை நான் வெட்டி போட்டு விடுகிறேன். என் இருதயம் இப்பொழுது விருத்த சேதனம் செய்யப்படுவதாக. எஸ், கர்த்தருடைய கரத்தை நான் பார்க்கிறேன். தெய்வீக வல்லமை கடந்து வருகிறது. அநேகரின் இருதயத்தில் இப்பொழுது விருத்த சேதனம் உண்டாகி கொண்டிருக்கிறது. விரிக்கப்பட்டுள்ள கர்த்தருடைய கரம், பெரிய கர்த்தருடைய கரம் தோண்டி இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் அமருவதாக. ஆவியினால் உண்டாகிற விருத்த சேதனம் இப்பொழுது பிள்ளைகளுக்குள் நடைபெறட்டும். எஸ், கர்த்தருடைய வல்லமையுள்ள ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. எங்கும் தேவ மகிமை கடந்து வருகிறது நான் பார்க்கிறேன். மேகங்களை போல தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, நீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டீரே, என்னை நான் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சரியான ஒரு மரணம் எனக்குள் நிகழ வேண்டுமே ஆண்டவரே. பழைய மனுஷனை நான் களைந்து போடுகிறேன். பழைய மனுஷனை நான் களைந்து போடுகிறேன். அவனை நான் அடக்கம் பண்ணுகிறேன். அவளை நான் அடக்கம் பண்ணுகிறேன். கிறிஸ்துவே, ஒரு புதிய வாழ்வு எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சரியான ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு என்னை நான் பரிபூர்ணமாக நான் தருகிறேன். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க வேத வசனத்தை நான் உட்கொள்ளணும் ஆண்டவரே. நிலத்தை உட்கொள்வது போல, கொழுப்பை உட்கொள்வது போல அதிக வேத தியானம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வசனங்களை கை கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க ஆவியிலே வளர்ந்தீங்க ஆண்டவரே. சரீரம் மட்டுமல்ல, ஆவியிலேயும் வளர்ந்தீங்க, ஞானத்திலையும் நீங்க வளர்ந்தீங்க ஆண்டவரே. உங்க பரத்திலிருந்து வருகிற ஞானம் எங்களுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவிக்குள் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனே, அதுல ஒரு வளர்ச்சி எனக்கு வேண்டுமே. தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. இனிமே நான் துன்மார்க்கரோடு நான் உட்காரக்கூடாது, பாவிகளோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, பரியாசக்காரன் இருக்கிற இடத்துல நான் நிற்க கூடாது ஆண்டவரே. போதர்களின் நடுவில் நான் உட்காரணும். இது ஆவிக்குரிய கூடுகைகள் நடைபெறுகிற இடத்துல நான் அமர்ந்து இருக்கணும். உங்க வார்த்தைகளை அவர்கள் மூலம் கேட்கணும். நானும் எனக்கு தெரிந்த வார்த்தைகளை பிறருக்கு நான் அறிவிக்கணும். அந்த ஒரு வளர்ச்சி, உண்மை போல ஒரு வளர்ச்சி எனக்குள் வருவதாக வருவதாக. தேவனுக்கு அடுத்தவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிதாவுக்கு அடுத்தவைகளுக்கு, ஊழியத்திற்கு அடுத்தவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. என் கணவனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, சகோதரனை விட, உறவை விட கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் என் கணவனுக்கு கீழ்ப்படியணும், நான் என் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். நாங்க
நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனித தயவிலே நாங்கள் விருத்தி அடைய விரும்புகிறோம், தேவ கிருபையிலே விருத்தி அடைய விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார், சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த பாட்டில் நீங்க வீக்கா இருக்கீங்க, எந்த காரியத்தில் நீங்க பலவீனமா இருக்கீங்க, தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு என்னை சரிப்படுத்தி கொள்ளுகிறேன். எஸ், கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு தேவ அக்கினி அபிஷேகம் நம்ம மேல போடப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு தேவ அக்கினி அபிஷேகம் நம்ம மேல போடப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்களா? பலர் மீது தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஊக மூக லசஹு மெலோரோ உமி மம மலபோந்த பூர போந்தோலோ. இயேசுவின் நாமத்தில் ஆவியிலே வளர்ச்சி உண்டாவதாக, ஆத்துமாவிலே வளர்ச்சி உண்டாவதாக, விசுவாசத்திலே வளர்ச்சி உண்டாவதாக, ஊழியத்திலே வளர்ச்சி உண்டாவதாக, தேவ கிருபையிலே வளர்ச்சி உண்டாவதாக, மனித தயவிலே வளர்ச்சி உண்டாவதாக. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை நாம் பார்க்கிறோம், இங்கே ஒரு ஆவிக்குரிய உயிர் மீட்சியை நாம் பார்க்கிறோம். எங்கள் தேவனே நீ பெரியவர் ஆண்டவரே, எங்கள் கர்த்தாவே நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே. இயேசுவே வாழ்க, இன்று ஜன்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவே. தந்தையின் வார்த்தை மாம்சம் ஆனாத் பாரும், சாசாங்கம் செய்ய வாரும், சாசாங்கம் செய்ய வாரும், சாசாங்கம் செய்ய வாரும். இயேசுவே தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நீர் வேறுத்திலி. தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும்.